இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னையில் பக்கிங்காம் கால்வாய் வழியாக கடலில் கலந்த எண்ணெய் படலம் தொடர்பாக 73 கோடி ரூபாய் இழப்பீடு தரக்கோரிய உத்தரவுக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த அதி கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்ட போது மணலி பகுதியில் உள்ள சென்னை பெட்ரோலிய கழக நிறுவனம் அருகில் பக்கிங்காம் கால்வாய் வழியாக கடலில் எண்ணெய் படலம் பரவியது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் மீன்கள் செத்து மிதந்தன. குடியிருப்பு சுவர்கள், தெருக்கள், தாவரங்களிலும் மீன்பிடி படகுகள், மலைகள் மீது எண்ணெய் படலம் படிந்தது. இதனால் மக்களினுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு 73 கோடியே 68 லட்சம் ரூபாய் இழப்பீடாக செலுத்தும்படி சென்னை பெட்ரோலிய கழகத்துக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சென்னை பெட்ரோலிய கழகம் தாக்கல் செய்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எண்ணெய் கசிவு குறித்து IIT இன்னும் அறிக்கை தாக்கல் செய்யாத நிலையில் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது நியாயமற்றது என சென்னை பெட்ரோலிய கழகம் சார்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து இழப்பீடாக 19 கோடி ரூபாய் வங்கி உத்தரவாதமாக 4 வாரங்களில் செலுத்த சென்னை பெட்ரோலிய கழகத்துக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அந்த உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் சென்னை பெட்ரோலிய கழகத்தின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.